ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் இந்த 2024 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் படமாக இப்போ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் ஏலியன் ரோமியோலஸ். இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் படம். இப்போ இந்த படத்தோட கதை அப்படின்னா, இந்த படம் ஆரம்பத்தில் இந்த படத்தோட ஹீரோயின் இந்த சூரியன் வெளிச்சமே இல்லாத ஒரு பிளானெட்டில் இவங்க இந்த கான்ட்ராக்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த வேலை மட்டும் இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களே இந்த பூமி மாதிரி ஒரு பிளானெட்டுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனால் இந்த வேலை முடிகிற மாதிரியே தெரியல. இப்போ ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி நம்ம இந்த பிளானெட்டை விட்டு ஈஸியாக வெளியே தப்பிச்சு போகிறதுக்கு எங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஸ்பேஸில் ஒரு டீகமிஷன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நம்ம எப்படியாவது தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்லேயே நம்ம இந்த பிளானெட்டை விட்டு ஈஸியாக வெளியே தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க எல்லாருமே. ஆனால் இந்த ஐடியாவுக்கு ஹீரோயின் மட்டும் ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக இங்கேயே வேலை பார்க்க வேண்டியதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோயின் கூட வேலை பார்க்குறவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஹீரோயினோட ஹெல்ப் தான் தேவை அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் ஒரு மிஷின் மாதிரி, அவனுக்கு இந்த மிஷின் லாங்குவேஜ் எல்லாம் தெரியும். அவனை வச்சு இந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஹீரோயின்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லை. அந்த கான்ட்ராக்ட் வேலையை முடிகிற மாதிரியே தெரியல. இப்போ அவங்க கூட சேர்ந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிச்சி அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி நம்ம இந்த பிளானெட்டை விட்டே தப்பிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது. இது ஒரு நல்ல சான்ஸ், நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி இவங்க போகும்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இவங்க கூட வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதிலேருந்து எப்படி வெளியே இந்த பிளானெட்டை விட்டே தப்பிச்சு போகிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த படத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். எதுக்காக அப்படின்னா இந்த கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் இந்த ஸ்டோரியை கொண்டு வர்றதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்திருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்களோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதுக்கு ஈக்குவலாக செகண்ட் ஹாஃபில் வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாகவே காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அதாவது நம்மளை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்மளை எந்த அளவுக்கு வெயிட் பண்ண வைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக செகண்ட் ஹாஃபில் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுறாங்க அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூலமாக. அப்புறம் இந்த படத்தில் இந்த தமிழ் டப்பிங்குமே நல்லதாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் இந்த அடல்ட் கண்டென்ட் இதெல்லாம் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்குற படம் இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம்.